Hello, good morning, good evening, everyone. Good evening. Okay, good evening, everyone. So, நம்ம last 2 weeks forgiveness அப்படிங்கிற சாப்டர் பற்றி டோர்கம் சராதரன் அவர்கள் எழுதின வெர்ச்சூஸ் அண்ட் வேல்யூஸுங்கிற புக்கில் இருந்து நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஓகே, ஸோ இது வந்து மூணாவது தேர்ட் செஷன் இது. ஸோ ஃபஸ்ட் 2 பார்ட் வந்து ஸோ ஆல்ரெடி யூடியூப் சேனலில் வந்து ரெக்கார்டிங்காக இருக்குது. ஸோ இது வந்து தேர்ட் பார்ட். ஓகேயா? ஸோ நம்ம ஃபஸ்ட் 2 பார்ட்டில் வந்து நிறையா இம்பார்ட்டண்ட்டான இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து பார்த்துருக்கோம். ஸோ ஒருவேளை யாராவது அதை பார்க்காம இருந்தால் நீங்கள் சேனலில் பார்த்துக்கோங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் ஒரு ஃபர்கிவ்னஸ் மெடிடேஷனும் இங்கிலீஷில் ரெக்கார்ட் பண்ணி சேனலில் போட்டிருக்கோம். ஸோ உங்களால் அதை பார்க்க முடியாட்டி எனக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்கள், நான் வந்து உங்களுக்கு அதை அனுப்பிச்சி வைக்கிறேன். ரைட். ஸோ நம்ம லாஸ்ட் 2 செஷன்ஸில் நம்ம பார்த்தது போக நம்ம இன்றைக்கி இதில் இருக்கிற போர்ஷன் வந்து நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ இன்றைக்கி வந்து இது வந்து ஃபைனல் டே. ரைட். ஸோ ஒன் மே ஆஸ்க் ஃபார் எக்ஸாம்பிள், how can I forgive a person who beat my children? This is a drastic situation. However, you may ask yourself a few questions. இப்போ ஒருத்தவங்க வந்து இந்த மாதிரி நினைக்கலாம், how can I forgive a person who beat my children? ஸோ என்னோட குழந்தைய வந்து அடித்தவரை வந்து நான் வந்து எப்படி ஃபர்கிவ் பண்ணுறது? ஸோ இந்த இடத்துல வந்து நீங்கள் பார்க்கக்கூடிய ஆடியன்ஸ் வந்து உங்களுக்கு சூட்டபிளான கொஸ்டினை வந்து நீங்கள் ரீஃப்ரேஸ் வந்து பண்ணிக்கலாம். ஸோ ஹவு கேன் ஐ ஃபர்கிவ் அ பர்சன் ஹூ பீட் மை சில்ட்ரன்? ஸோ 100 கொஸ்டின், 100 ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு வேறு கொஸ்டின் வந்து இந்த இடத்துல வந்து கேட்டுக்கலாம். ஸோ ஹவு கேன் ஐ ஃபர்கிவ் அ பர்சன் ஹூ பீட் மை சில்ட்ரன்? திஸ் இஸ் அ டிராஸ்டிக் சுச்சுவேஷன். ஸோ என்னோட ரியல் கேஸில் வந்து நான் வந்து எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா, ஸோ என்னோட ஃபாதரோட இறப்புக்கு அப்புறம் எனக்கு சேர வேண்டிய சரியான பங்கு தராமல் ஏமாற்றிய என்னுடைய சகோதரர்களையும் சகோதரியையும் நான் எப்படி மன்னிப்பது? ஸோ அந்த மாதிரி எடுத்துக்கலாம். ஸோ என்னோட ஹஸ்பண்டை வந்து நான் வந்து எப்படி வந்து மன்னிக்கிறது? ஸோ என்னோட ஒய்ஃபை நான் வந்து எப்படி வந்து மன்னிக்கிறது? என்னோட பிள்ளைகளை நான் எப்படி வந்து மன்னிக்கிறது? ஸோ அவங்க ஏதோ ஒரு மிஸ்டேக் பண்ணியிருந்தாங்கன்னா ஸோ பிள்ளைகள் வந்து பேரண்ட்ஸ் எப்படி மன்னிக்கிறது? ஸோ ரிலேட்டிவ்ஸ், பிஸ்னஸ் டிஸ்பியூட், நம்ம ஒர்க் பண்ணுற பிளேஸில் ஒரு ஸ்ட்ரேஞ்சர் கூட ஏற்பட்ட பிரச்சனை. ஸோ 100 கொஸ்டினை வந்து நம்ம வந்து அதில் போட்டுக்கலாம். ஸோ இப்போ ஹவு கேன் ஐ ஃபர்கிவ் அ பர்சன் ஹூ பீட் மை சில்ட்ரன் அப்படிங்கிறது வந்து ஒரு கொடூரமான ஒரு ஈவெண்ட். ஒரு பேரண்ட்டுக்கு ஸோ இதை விட வந்து ஒரு கொடூரமான சம்பவம் வந்து அவங்க வாழ்க்கையில் வந்து நடக்க முடியாது. ஸோ அப்போ நம்ம இந்த இடத்துல வந்து நமக்கு சாதகமாக நமக்கு சூட்டபிளாக இருக்கக்கூடிய கொஸ்டினை ரீப்ளேஸ் பண்ணிட்டு நம்ம இந்த சிலபஸை நம்ம வந்து பார்த்தோன்னா நிறைய விஷயங்கள் வந்து நமக்கு வந்து புரிபடும். சம்டைம்ஸ் வந்து நம்ம லைஃப்பில் வந்து மன்னிக்கவே முடியாத குற்றத்தை வந்து ஒருத்தவங்க வந்து பண்ணியிருப்பாங்க. ஆனால் ரிலீஜியஸ் புக்ஸ், ஹோலி புக்ஸ்லாம் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, உனக்கு தவறு செய்தவர்களை நீங்கள் மன்னிங்க அப்படிங்கிறாங்க. ஸோ அப்போ நம்ம எதுக்காக மன்னிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஜஸ்டிஃபையபிளான ஒரு 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 டீச்சிங் வந்து நமக்கு வந்து கிடைக்காது. பட் அந்த மிஸ்ஸிங் லிங்கை டோர்கம் சராதரன் வந்து இங்கே வந்து ஃபில் பண்ணியிருக்காங்க. ஸோ ரொம்ப அமேசிங்கான புக். ஒரு 15 days 20 days முன்னாடி தான் இந்த புக் வந்து எனக்கு வந்துச்சு. ஸோ என்னோட லைஃப்லையும் நிறைய சேஞ்சஸ் வந்து இந்த புக் வந்து உண்டு பண்ணியிருக்கு. ரைட். ஸோ அப்போ அதுக்கு வந்து டோர்கம் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷனில் ஸோ ஹவு கேன் ஐ ஃபர்கிவ் அ பர்சன் ஹூ பீட் மை சில்ட்ரன்? ஸோ அது இங்கே எக்ஸாம்பிளாக கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் உங்கள் மனசுக்குள்ளே நீங்கள் ஏதாவது ஒரு கொஸ்டினை வந்து கேட்டுக்கோங்க. ஸோ உங்களுக்கும் வந்து ஒரு மன்னிக்க முடியாத ஒரு குற்றத்தை யாரோ ஒருத்தவங்க வந்து பண்ணியிருப்பாங்க, அவங்கள நீங்கள் ஒரு மன்னிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கலாம், அல்லது அதை மன்னிக்க முடியாமல் இருக்கலாம், அல்லது அதை மன்னிக்கணுமா இல்லையானே தெரியாமல் ஒரு பலவிதமான குழப்பமான சுச்சுவேஷனில் இருக்கலாம். அந்த மாதிரியான நபர்கள் வந்து நம்ம இந்த மாதிரி ஒரு 5 கொஸ்டினை வந்து கேட்க சொல்கிறாங்க. நம்பர் 1, could the law of cause and effect allow him to hurt me if I did not hurt him in the same manner in the past? அதாவது கர்ம வினைகள் வந்து இதே மாதிரியான தப்பை வந்து நான் ஏதோ ஒரு பிறவியில் அந்த நபருக்கு நான் செய்யாமையே ஸோ இப்போ வந்து எனக்கு இதே மாதிரியே அந்த நபர் வந்து எனக்கு இந்த தப்பை வந்து செய்கிறாரா? ஸோ என்ன சிம்பிளாக என்ன சொல்ற, இது நான் வந்து அப்படியே போட்டுருக்கிறத டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்கேன். ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நமக்கு ஒரு கேடு வந்து ஒருத்தவங்க மூலமாக நடக்குது அப்படின்னா நடக்குதுன்னா ஸோ அதை மாதிரியான ஒரு தப்பை வந்து நம்ம அந்த நபருக்கு ஏதோ ஒரு பிறவியில் நம்ம செய்யாமல் அந்த தவறு அந்த ஒரு கொடூரமானது வந்து அந்த நபர் மூலமாக நமக்கு நடக்காது. அதுதான் வந்து கர்ம வினை. அப்படின்னா வந்து கர்ம வினையானது வந்து நான் அந்த மாதிரி எதுவுமே அந்த நபருக்கு செய்யாமல்
அவர் என்னை வந்து செய்யறதுக்கு இந்த கர்ம வினைகள் வந்து அலோவ் பண்ணுதா அப்படிங்கிறத நம்மளை வந்து சிந்திச்சு பார்க்க சொல்றாங்க. ஸோ ஆக்சுவலாக வந்து இந்த சொல்ல போகிற 5 பாயிண்ட்ஸில் வந்து நம்ம வந்து ஒரு மெடிடேஷனே வந்து நம்ம வந்து பண்ணலாம். ஸோ பார்க்கலாம், நீங்கள் எத்தனை பேர் உங்களுக்கு மெடிடேஷன் வேணும்னு நினச்சிங்கன்னா எனக்கு யூடியூப்ல ரிப்ளை பண்ணுங்க, அல்லது எனக்கு வாட்ஸ்அப் நம்பரில் மெசேஜ் பண்ணுங்க, நான் உங்களுக்கு இங்கிலீஷில் ரெக்கார்ட் பண்ணி தர்றேன். ஸோ அப்போ அந்த மாதிரி வந்து நினைக்க சொல்கிறாங்க. நம்பர் 2, shall I do the same thing he did to me? If yes, how could it help my future progress and happiness? ஸோ அந்த நபர் வந்து என்ன செஞ்சாரோ அதையே நான் வந்து அவருக்கு வந்து திருப்பி செய்யலாமா? ஸோ இந்த குழந்தைய வந்து அடிச்சார் அப்படின்னா அதுக்கு சமமான ஒரு கொடூரத்தை நான் அவருக்கு வந்து செய்யலாமா? ஸோ அல்லது நம்ம இந்த ஸ்டார்டிங்ல சொன்ன மாதிரி இந்த இடத்துல வந்து 100-200 கொஸ்டின் வந்து நம்ம ரீஃப்ரேஸ் பண்ணி அதுக்கு எக்ஸ்பிளனேஷன் படிச்சுட்டே இருக்கலாம். ஸோ அப்போ அந்த மாதிரி வந்து ஒரு கொடூரத்தை ஏதோ ஒரு செஞ்சவருக்கு நான் வந்து அதே மாதிரி அதுக்கு சமமான ஒரு கொடூரத்தை வந்து நான் திருப்பி செய்யலாமா? அப்படி செஞ்சேன்னா என்னோட ஃபியூச்சர் ப்ராக்ரஸ் இன் ஸ்பிரிச்சுவாலிட்டி எப்படி இருக்கும், ஸோ என்னோட ஹாப்பினஸ் ஸ்டேட் வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்மளை வந்து திங்க் பண்ணி பார்க்க சொல்றாங்க. ஸோ இப்போ உதாரணமாக என்னோட பிரதர்ஸ் வந்து எனக்கு சேர வேண்டிய பணத்தை கொடுக்கல, ஒரு 20 lakhs 30 lakhs வந்து கொடுக்காம ஏதோ காரணங்கள் சொல்லி ஏமாத்திட்டு இருக்காங்க அப்படிங்கிறக்காக, ஸோ எனக்கு அவங்களால வந்து 20-30 lakhs லாஸ் ஆனதுனால அல்லது எனக்கு வர வேண்டிய பணம் வராததுனால அந்த மாதிரி அவங்களுக்கு ஒரு லாஸ் கிரியேட் பண்ற மாதிரியான சுச்சுவேஷனை என்னால் கிரியேட் பண்ணா அது எந்த அளவுக்கு என்னோட ஆன்மீக வளர்ச்சிக்கு ஒரு காரணமாக இருக்குமா? அது அந்த மாதிரியான நான் ஏதாவது செஞ்சேன்னா என்னால் வளர முடியுமா, ஆன்மீகமாக வளர முடியுமா? அந்த மாதிரி நான் செஞ்சேன்னா அது வந்து எனக்கு வந்து சந்தோஷத்தை கொடுக்க முடியுமா? ஸோ என்னோட வியூ பாயிண்ட்ல நான் அந்த மாதிரி திங்க் பண்ணுவேன். ஸோ நீங்க ஒவ்வொருத்தவங்களும் அந்த மாதிரி வந்து திங்க் பண்ணிக்கோங்க. ஸோ இது ஒன்று. நம்பர் 2 பாயிண்ட் வந்து முடிஞ்சிடுச்சு. நம்பர் 3, can I do something that will cure him, transform him, liberate him from his hatred that caused him to such a crime? ஸோ அந்த எதிராளி வந்து ஏதோ ஒரு கொடூரத்தை செஞ்சிருக்காரு. ஸோ இந்த புக்கில் வந்து ஒரு குழந்தைய தாக்கியிருக்காருன்னு சொல்றாங்க. ஸோ நீங்க வேற சம்பவத்தை கூட நினைச்சுக்கலாம். ஸோ அந்த அளவுக்கு வந்து ஒரு நபர் வந்து ஒரு கொடூரத்தை வந்து செய்யறாரு அப்படின்னா எந்த மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் அவருக்கு இருந்திருந்தா இவ்வளோ வெறுப்பா அவர் வந்து நடந்திருப்பாரு, அவர் என்ன மாதிரியான ஒரு சந்தர்ப்பத்தில் இருந்தா இவ்வளோ வெறுப்பா வந்து அவர் நடந்திருப்பாரு. ஸோ அந்த நபரை நான் வந்து கியூர் பண்ண முடியுமா, அவருக்குள்ள நான் ஏதாவது ஒரு மாற்றத்தை கொண்டு வர முடியுமா? ஸோ அவரை வந்து அந்த ஒரு சஃபரிங்ல இருந்து என்னால் ஏதாவது லிபரேட் பண்ண முடியுமா, எனக்கு வந்து அதுக்கு ஏதாவது வழிமுறைகள் இருக்கா? ஸோ அப்படிங்கிறத யோசிக்க சொல்றாங்க. ஸோ அது எந்த சம்பவமாக இருந்தாலும் சரி அது மாதிரி வந்து யோசிக்க சொல்றாங்க. ஸோ இப்போ நம்ம கடை நம்ம வாசிக்கிற மாதிரி இருந்தால் கூட ஒவ்வொரு பாயிண்ட்டையும் நம்ம குறைஞ்சது ஒரு 5 minutes வந்து நம்ம வந்து திங்க் பண்ணி வந்து பார்க்கணும். ஸோ டோர்கம் சனாதனோட ஸ்கூல்ல இந்த மாதிரி நம்ம திங்க் பண்றதா வந்து மெடிடேஷன் அப்படிங்கிறது வந்து சொல்றாங்க. ஸோ மெடிடேஷன் அப்படின்னா ஒரு சேர்ல உட்காந்து ஸ்பைனரெட்டா உட்காந்துட்டு ஒரு லைட்டை விஷுவலைஸ் பண்ணிட்டு ஒரு மந்த்ராவை சொல்லிட்டு பண்றது வந்து கிடையாது. இந்த மாதிரி வந்து ஒரு விஷயத்துல நம்மளோட மென்டல் பாடி வந்து நிறைய நம்ம ஒர்க் கொடுக்கணும். ஸோ அந்த மாதிரி நம்ம பண்ணும்போது நிறைய டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ் வந்து நமக்குள்ள வந்து நமக்கு வந்து நடக்கும். ஸோ 15-20 days முன்னாடி வந்து இந்த புக்கை நான் வந்து படிக்க ஆரம்பிக்கும் போது இதை நான் திருப்பி படித்தேன் ஒரு 10-15 தடவை வந்து. ஸோ ஈவன் தான் 4-5 pages தான் இருந்தாலும் ரொம்ப சிம்பிளான இங்கிலீஷில் தான் போட்டிருந்தாலும் நிறைய இன்னர் மீனிங்கோட ஒவ்வொரு வரியும் இருக்கனால 15 times வந்து ரிப்பீட்டடா அதை வந்து படிச்சுக்கிட்டே இருக்கிறதுலே ஸோ என்னோட நிறைய இந்த மாதிரி எனக்கு ஏதாவது கெடுதல் பண்ணவங்க அல்லது ஏதோ யாரு கூட ஏதோ ஒரு டிஸ்பியூட் இருக்கிறனா ஸோ என்னோட பெர்செப்ஷனே கம்ப்ளீட்டா வந்து சேஞ்ச் ஆகிறத வந்து பார்க்க முடிஞ்சது. ஸோ அந்த சேஞ்சஸ் வந்து ஆப்போசிட் பர்சன்ஸ்லையும் இருந்ததையும் என்னால் வந்து பார்க்க முடியுது. ஸோ இப்போ எனக்கு டைம் இல்லை அதெல்லாம் ஷேர் பண்றதுக்கு. ஸோ அதை நான் வந்து உணர்ந்தனால தான் இது இன்டென்ஸா திருப்பி இந்த செஷன் கண்டக்ட் பண்றோம். ஸோ தமிழ்ல கண்டக்ட் பண்றோம், ஸோ இங்கிலீஷ்ல கண்டக்ட் பண்றோம். ஸோ அது போக நம்ம கண்டக்ட் பண்ண எல்லா செஷன்லையும் எவ்ரிடே இந்த டாபிக் வந்து நம்ம வந்து பேசிட்டே இருக்கோம். ரைட், அடுத்தாப்புல நம்பர் 4, will my revengeful action toward him perpetuate our animosity and waste our energy, time and money, and until when? ஸோ அப்ப அந்த நபர் ஏதோ ஒரு கொடூரத்தை வந்து செஞ்சிட்டாரு. ஸோ இந்த புக்ல வந்து குழந்தைய வந்து அடிச்சிட்டாருன்னு சொல்றாங்க. ஸோ பேரண்ட்ஸ் வந்து அவர் ஏதோ வந்து திருப்பி செய்ய போறாங்க. ஸோ நம்ம ஒவ்வொருத்தருக்கும் வேற கொஸ்டின் நமக்கு வந்து இருக்கு. ஸோ அந்த மாதிரி வந்து அந்த நபர் நமக்கு பண்ணதுக்கு நம்ம ரிவெஞ்ச் பழிவாங்கும் விதமாக நம்ம அவர்கிட்ட நம்ம ஏதோ ஒன்று திருப்பி செய்வோம். ஸோ அதை செஞ்சோடனே அவர் வந்து ஒரு இதை திருப்பி செய்வார். ஸோ அதுக்கு நம்ம வந்து திருப்பி செய்வோம். ஸோ அப்ப அந்த இடத்துல வந்து அந்த அனிமாசிட்டி அந்த ஒரு விரோத போக்கானது வந்து கண்டினியூஸா வந்து தொடர்ந்துட்டே தான் இருக்கும். ஸோ அதை தான் வந்து டோர்கம் வந்து இங்க வந்து பெர்பச்சுவேட். ஸோ பெர்பச்சுவேட் அப்படின்னா இந்த இடத்துல வந்து கீப் கோயிங். ஸோ அதுக்கு வந்து ஒரு எண்டே இல்லாம வந்து போய்கிட்டே இருக்கும் அந்த இது. அப்ப அந்த மாதிரி போய்கிட்டே இருக்கும்போது நம்மளோட எனர்ஜி வந்து வேஸ்ட் ஆகும், நம்மளோட டைம் வந்து வேஸ்ட் ஆகும், நம்மளோட மணி வந்து வேஸ்ட் ஆகும். ஓகே, ஸோ இதெல்லாம் வந்து எவ்வளோ நாளைக்கு இதெல்லாம் ஆக போகுது,
எவ்வளோ நாளைக்கு நம்மளோட எனர்ஜி வேஸ்ட் ஆக போகுது, டைம் வேஸ்ட் ஆக போகுது, மணி வேஸ்ட் ஆக போகுது. ஸோ அப்போ அந்த நபரை நம்ம ரிவெஞ்ச் எடுக்கிறதுக்கு முன்னாடி இதையும் வந்து நம்மளை வந்து திங்க் பண்ண சொல்கிறாங்க. ஸோ 4 years முன்னாடி வந்து இந்த எங்கள் ஃபேமிலி டிஸ்பியூட்ஸில் வந்து நாங்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து போலீஸ் கம்ப்ளைண்ட்ஸ் கொடுத்தோம், கோர்ட்டில் கேஸ் வந்து போட்டோம். ஸோ அப்போ அட் ஒன் பாயிண்ட் ஆஃப் டைமில் ஒரு நாளைக்கு காலையில் ஒரு 7:30க்கு வந்து எனக்கு திடீர்னு ஏதோ வந்து தோணுச்சு. ஸோ எதுக்கு இது நம்ம என்ன பண்ணணும், நம்மளே நிறைய பேருக்கு கிளாஸஸ்லாம் கண்டக்ட் பண்ணுறோம், பியூட்டி குட்னஸ் ரைச்சியஸ்னஸ் பற்றி பேசுகிறோம், ஆனால் நம்மளே வந்து இந்த மாதிரி கோர்ட்டில் கேஸ் போட்டிருக்கோம், போலீஸ் கம்ப்ளைண்ட்ஸ்லாம் போட்டிருக்கோமே, நம்ம என்ன பண்ணால் வந்து திங்க் பண்ணும்போது சில மாறுதல் ஏற்பட்டப்ப ஸோ அன்னைக்கு நைட்டே வந்து எங்கள் ஹெட் குவார்ட்டர்ஸை வந்து கான்டாக்ட் பண்ணி டோர்கம் சாரதரோட டாக்டர் கீதா சாரதர்கிட்ட இதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். ஸோ அவங்களும் வந்து ஒரு அட்வொகேட் தான். ஸோ டிஸ்கஸ் பண்ணப்போ அவங்க வந்து சொன்னாங்க, ஸோ உனக்கு எவ்வளோ மணி வரணும்னாங்க. ஸோ எப்படி பார்த்தாலும் ஒரு மினிமம் வந்து ஒரு 20 lakhs rupees வந்து எனக்கு வர வேண்டியிருக்கு. ஸோ அப்போ அவங்க எனக்கு என்ன வார்த்தை சொன்னாங்கன்னா, அதை அப்படியே வந்து நீ வந்து கிவ் அப் பண்ணிடு, எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிடு. ஸோ ஏன்னா அந்த 20 lakhs rupees நீ ரெக்கவர் பண்ணுறதுக்கு அப்போ எனக்கு இந்த பாயிண்ட்ஸ்லாம் தெரியாது, வேஸ்ட் ஆஃப் த டைம், வேஸ்ட் ஆஃப் த எனர்ஜி, வேஸ்ட் ஆஃப் த மணிலாம் எனக்கு தெரியாது. ஸோ அப்போ நீ நிறைய எனர்ஜி ஸ்பெண்ட் பண்ணணும், நிறைய டைம் வந்து வேஸ்ட் ஆகும், நிறைய ப்ரொடக்டிவாக நிறைய விஷயங்களை செய்யவே முடியாமல் போயிடும். அதனால இது எனக்கு வேணவே வேணான்னு சொல்லி கிவ் அப் பண்ணிட்டு நீ வந்து ஒரு பீஸ்ஃபுல்லாக போகணும்னு சொன்னான். ஒரு 4.5 years முன்னாடி வந்து அவங்க எவ்வளவுதான் சொன்னாலும் என்னால் அதை அக்செப்ட் பண்ண முடியாட்டி கூட குருவோட டீச்சரோட டாக்டர் சொல்றாங்கிறதுக்காக நான் வந்து அக்செப்ட் பண்ணேன். ஆனால் அதுக்கப்புறம் நிறைய சேஞ்சஸ் வந்து ஏற்பட்டுச்சு. ஸோ இப்போ ரீசெண்டாக 2 years நான் அதை நிறைய பேருக்கு வந்து அட்வைஸ் பண்ணிட்டு இருக்கேன். உங்களுக்கு யாராவது வந்து பணம் தராம ஏமாத்திட்டாங்கன்னா யூ ஜஸ்ட் கிவ் இட் அப். ஸோ அப்போ அந்த கிரேட் டீச்சரோட டாக்டர் ஏன் அந்த மாதிரி சொல்றாங்க அப்படின்னா, நம்ம அந்த மாதிரி வந்து ஒருத்தவங்களை வந்து நம்ம வந்து மன்னிக்கும் போது இன்னர் வேர்ல்ட்ல வந்து நமக்கான ஒரு இடம் வந்து ரிசர்வ் பண்ணப்படும். ஸோ அதையும் வந்து நான் லேட்டரான் வந்து சில டோர்க்கம் எழுதின புத்தகங்கள் வந்து படித்தேன். பிசிக்கல் வேர்ல்ட்ல வந்து நம்ம வந்து இந்த மாதிரியான சாக்ரிஃபைஸ் வந்து நம்ம பண்ணோம். ஸோ ஒரு ஸோ மற்றவங்கள நம்ம மன்னிச்சு நம்ம சில விஷயங்களை நம்ம வந்து பண்ணோம்னா, நம்ம எவ்ரிடே நைட் வந்து டியூரிங் ஸ்லீப்ல நம்ம இன்னர் வேர்ல்டுக்கு ஆசிரம்ஸுக்கெல்லாம் நம்ம வந்து போகும்போது பெரிய பெரிய கிரேட் டீச்சர்ஸ்லாம் வந்து நமக்கு வந்து பாடம் எடுப்பாங்க. ஸோ அப்போ நம்மளோட குருமார்கள் வந்து நம்மளை அவங்க கிட்ட வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவாங்கன்னு சொல்லி அந்த புக்கில் டோர்க்கம் எழுதின புக்கில் வந்து போட்டிருக்காங்க. ஸோ அப்போ அதனால தான் ஃபிசிக்கல் வேர்ல்டில் வந்து நம்ம சில நல்ல விஷயங்களுக்காக நம்ம நிறையா விட்டு கொடுத்து நம்ம வேதனை வருத்தப்பட்டால் கூட நம்ம தூக்கத்திற்கு பிறகு நம்ம போகக்கூடிய இன்னொரு ஆசிரமில் நமக்கு மிகப்பெரிய பாடங்கள் வந்து குருமார்களால் கொடுக்கப்படும். அதற்கு வந்து நம்மளோட டீச்சர்ஸ், நம்மளோட குருமார்கள் வந்து நமக்கு வந்து ஹெல்ப் பண்ணுவாங்கங்கிறத வந்து நான் சமீபத்தில் ஒரு 2 years முன்னாடி படித்தேன். ஸோ இது எல்லாத்தையும் கன்சிடர் பண்ணி தான் 4.5 years முன்னாடி வந்து டோர்க்கம் சாரோட டாக்டர் கீதா சார் வந்து எனக்கு அதை வந்து ரெக்கமெண்ட் பண்ணாங்க. நீ அதை வேணான்னு சொல்லி விட்டுனப்ப எனக்கு அது அவ்வளோ விடவும் எனக்கு மனசு இல்லை. பட் டீச்சரோட டாக்டரே சொல்லும் போது நம்ம விட்டுருவோம்னு சொல்லி நம்ம விட்டோம். லேட்டரான் வந்து டோர்க்கமோட அடுத்தடுத்த புக்கை படிக்கும் போது தான் அதுலலாம் என்ன பெனிஃபிட் இருக்கும்போது, ஸோ இன்னைக்கு என்னை யாராவது அப்ரோச் பண்ணாங்கன்னா, ஓ மணி தரணுமா நீங்கள் விட்டுருங்க, உங்களுக்கு இந்த மாதிரி கொடூரமாக பண்ணியிருக்காங்களா, ஓகே அவங்கள நீங்கள் வந்து ஃபர்கிவ் பண்ணிருங்கிறத நம்ம வந்து சொல்ல முடிஞ்சுது. ஸோ இந்த செஷனை மேபி ஒரு புதுசாக அட்டன் பண்ணுறவங்களுக்கு வந்து இது வந்து கஷ்டமாக இருக்காங்க. இப்போ இவ்வளோ கொடூரம் பண்ணியிருக்காங்க, அவங்கள போய் மன்னிக்க சொல்கிறாங்களேன்னு நமக்கு தோணினாலும் அதுக்கு பின்னாடி நிறைய இசோட்டரிக் சேஞ்சஸ் வந்து நம்ம லைஃப்பில் நடக்கும் அப்படிங்கிறது தான் வந்து இந்த டீச்சர் வந்து போட்டிருக்காங்க. பட் எனிவே ஃபர்கிவ் பண்ணுறதுங்கிறது வந்து அவ்வளோ ஈஸி வந்து கிடையாது. இந்த ஒரு 1/2 hour செஷன் அல்லது ஒரு 45 minute செஷனில் நான் அது ஈஸியாக உட்காந்து அட்வைஸ் பண்ணிட்டு போனால் கூட அதை வந்து ப்ராக்டிக்கலாக நம்ம வந்து ஃபாலோ பண்ணுறதுக்கு நமக்கு நிறைய டைம் பிடிக்கும். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் வந்து அது வந்து கிட்டத்தட்ட 3 years ஆயிடுச்சு. அந்த கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கே வந்து எனக்கு வந்து 3 years ஆயிருக்கு. ஸோ மேபி உங்களுக்கு அது வந்து குறையலாம். ஸோ அதனால ஃபர்கிவ்னஸ் பண்ணுறது வந்து இன்னைக்கு இதை படிச்சிடும் நாளைக்கே வந்து நம்ம முடியுமானா அது ரொம்ப ரொம்ப பாசிபிலிட்டி வந்து ரொம்ப ரொம்ப கம்மி. நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ எஃபர்ட் எடுக்கிறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ வந்து அதுக்கும் நமக்கு வந்து பாசிபிலிட்டி இருக்கும். ஓகே ரைட். ஸோ அப்போ will my revengeful action toward him perpetuate our animosity and waste our energy, time and money and until when? ஸோ இதுதான் முக்கியமானது. நம்ம டைம் இப்போ சம்டைம்ஸ் வந்து நம்மளோட எனர்ஜியை வேஸ்ட் பண்ணுறோம், நம்ம டைமை வேஸ்ட் பண்ணுறோம், நம்ம மணி வேஸ்ட் ஆனால் கூட ஒருவேளை நமக்கு அந்த பணம் கிடைக்கலாம், அல்லது நமக்கு ஒரு நிம்மதி கிடைக்கலாம், அல்லது ஒரு சொல்யூஷன் கிடைக்கலாம். ஆனால் எவ்வளோ நாளைக்கு இதை நம்ம வந்து செஞ்சுட்டு இருக்க போகிறோம்? ஸோ எனக்கு அவங்க அட்வைஸ் பண்ணது அதான். இந்த 20 as அட்வொகேட் அவங்க என்ன சொன்னாங்கன்னா, 20 lakhs rupees நீ வந்து அவங்க வந்து ரெக்கவர் பண்றதுக்கு நீ கிட்டத்தட்ட 5-6 years வந்து நீ வந்து போராட வேண்டியிருக்கும். அந்த 5-6 years அன்ப்ரொடக்டிவா வந்து உனக்கு போயிடும். ஸோ ஜஸ்ட் யூ கிவ் இட் அப்படிங்கிறது வந்து சொன்னாங்க. ஸோ அப்போ நம்ம இதெல்லாம் அப்போ அவங்கள ஒருத்தவங்களை நம்ம பழி வாங்குறதுக்காக நம்ம இவ்வளோ இது ஸ்பெண்ட் பண்ணாலும் நமக்கு ஒரு வேளை வெற்றி கிடைக்கும். ஆனால் எவ்வளோ நாளைக்கு நம்ம ஒரு 2 months இது பண்ணிட்டு விட்டுட்டா நமக்கு கிடைச்சிருமா அப்படின்னா கூட ஓகே ரைச்சியஸாக இருந்தால் நீ ஃபைட் பண்ணி ரெக்கவர் பண்ணிக்கோ. பட் ரைச்சியஸாக இருந்தால் கூட அது ரொம்ப ப்ரொலாங் ஆகும்னா அதை கிவ் அப் பண்ணிருங்கிறத சொல்றாங்க. ஸோ அதே தான் வந்து இங்கேயும் நம்ம ஒருத்தவங்களை மன்னிக்கிறதுனா நமக்கு இவ்வளோ இதெல்லாம் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னா இந்த எனர்ஜி இதெல்லாம் லாஸ் ஆகுனா எவ்வளோ நாளைக்குங்கிறத கன்சிடர் பண்ணி
நீங்கள் ஃபர்கிவ்னஸ் பண்ணுறத நீங்கள் அவங்கள ரிவெஞ்ச் எடுக்கிறத கன்சிடர் பண்ணுங்கிறத சொல்கிறாங்க. 5வது பாயிண்ட், கேன் ஐ யூஸ் ஹிஸ் அனிமாசிட்டி டு லேர்ன் டு டிரான்ஸ்ஃபார்ம் மை மெக்கானிக்கல் அண்ட் ரியாக்ஷனரி நேச்சர் அண்ட் டு கெயின் மாஸ்டரி ஓவர் மை ஃபிசிக்கல், இமோஷனல் அண்ட் மென்டல் மெக்கானிசம். ஸோ அப்போ நான் வந்து அந்த ஒரு 2 பேருக்கு இடையில வந்து அந்த அனிமாசிட்டி, அந்த விரோத போக்கு இருக்கு. ஸோ அந்த விரோத போக்கானது வந்து நான் எதிர்க்கெடுத்தாலும் வந்து இமீடியட்டா ரியாக்ட் பண்ணக்கூடிய அந்த ரியாக்ஷனரி நேச்சரையும், ஸோ மெக்கானிக்கல் நேச்சர்னா என்ன அப்படின்னா, ஸோ ஏதாவது ஒன்று நடந்தா அதை நான் இப்படிதான் அதை வந்து எடுத்துக்கணும். ஸோ என்னோட லைஃப்ல ஏதாவது ஒன்று நடந்தா அதுக்கு நான் இந்த மாதிரி தான் வந்து நான் செயல்படணும். ஸோ யாராவது என்கிட்ட வந்து இதாவது சொன்னாங்கன்னா அதுக்கு நான் வந்து இந்த மாதிரி தான் வந்து பதில் சொல்லணும். ஸோ இந்த மாதிரி வந்து கிட்டத்தட்ட ஒரு 150 விஷயங்களை லிஸ்ட் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரிலாம் வந்து நம்மளோட சிஸ்டம்ல வந்து ஆல்ரெடி ப்ரோக்ராம் பண்ணியிருக்கக்கூடிய விஷயங்களை தான் வந்து மெக்கானிக்கல் அண்ட் ரியாக்ஷனரி நேச்சர் அப்படிங்கிறது வந்து சொல்றாங்க. அதாவது நம்மளோட சப்கான்சியஸ் மைண்ட்ல போய் அந்த கமாண்ட்ஸ் எல்லாம் போய் வந்து பதிஞ்சோனே அது மாதிரியான இன்சிடென்ட்ஸ் நம்மளை சுத்தி நடக்கும் போதோ அல்லது நம்ம ஏதாவது ஒன்று கேட்கும் போதோ பார்க்கும் போதோ நம்ம உணரும் போதோ நம்மளோட பாடிஸ் வந்து அது தானாகவே வந்து ஒரு ரெடிமேட் ரியாக்ஷனை வந்து அதுக்கு வந்து வச்சிருக்கும். இப்போ உதாரணமா வந்து பாத்தீங்கன்னா, ஒருத்தவங்க ஸ்கூல்ல படிச்சுட்டு இருக்கும்போது அவங்க ஸ்கூல்ல வந்து அந்த அந்த ஸ்கூல்ல மரம்லாம் இருக்கும், அதுல வந்து ஒரு பூ இருக்கும், அதோட வாசத்தை வந்து அவங்க உணர்ந்திருப்பாங்க. ஸோ அந்த வாசத்தை அவங்க உணர்ந்திருக்கும் போதே அவங்களுக்கு ஏதோ வந்து கையில ஒரு சின்ன காயம் ஸ்கூல்ல ஏற்பட்டதுன்னு வச்சுக்கோங்க. ஸோ அப்ப அந்த காயத்தோட சேர்ந்து அந்த ஃப்ளவரோட வாசமும் அவங்களுக்கு வந்து இருக்கும். ஒரு 10-15 இயர்ஸ் கழிச்சு அவங்க எங்கேயாவது வந்து அந்த ஃப்ளவரோட ஸ்மெல் அவங்களுக்கு வந்தா கூட அவங்களுக்கு அந்த காயத்தோட வலியை வந்து அவங்க இப்பயும் வந்து அவங்க வந்து உணர்வாங்க. ஸோ இது வந்து ஒரு எக்ஸாம்பிள் தான். ஸோ இது மாதிரி நம்ம 100 எக்ஸாம்பிள் வந்து நம்ம சொல்லிட்டே இருக்கலாம். அப்ப அந்த மாதிரியான விஷயங்கள் தான் வந்து மெக்கானிக்கல் அண்ட் ரியாக்ஷனரி நேச்சர்ங்கிறது வந்து சொல்றாங்க. ஸோ இது ஆச்சுன்னா நம்ம இதெல்லாம் நம்மளோட சப்கான்சியஸ் மைண்ட்ல இருந்து ரியாக்ஷனா வெளியே வரதை தான் வந்து மெக்கானிக்கல் அண்ட் ரியாக்ஷனரி அப்படிங்கிறது வந்து சொல்றாங்க. ஸோ அப்ப இந்த மாதிரி இந்த நபர் வந்து என்னோட குழந்தைய அடிச்சிட்டார் அப்படின்னா நான் அதை அவர் இப்படி திருப்பி தான் நான் செய்யணும் அப்படிங்கிறது வந்து நமக்குள்ள வந்து ஒரு கமாண்டா இருக்கும். ஸோ என்னோட பிரதர்ஸ் வந்து எனக்கு பணத்தை ஏமாத்தினாங்கன்னா நான் அவங்க மேல கோர்ட்ல கேஸ் போட்டு 5 வருஷம் 6 வருஷம் கேஸ் நடத்துவேன். ஸோ அதுல ஏதாவது ஒரு வயலன்ஸ் இருந்துச்சுன்னா வந்து போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுப்பேன். ஸோ இதுதான் மெக்கானிக்கல் அண்ட் ரியாக்ஷன். வெளியில பார்க்கும்போது வந்து ஒரு நியாயமாக தெரிந்தால் கூட ஸோ அது இசோட்டரிக் ஸ்பிரிச்சுவாலிட்டி படி அது வந்து சரி கிடையாது. ஒருத்தவங்க என்ன செஞ்சாலும் அவங்கள வந்து நம்ம ஃபர்கிவ் பண்ணனா இன்னர் வேலை நமக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் கிடைக்கும் அப்படிங்கறத வந்து இங்க வந்து சொல்றாங்க. அப்ப இந்த மாதிரியான ஒரு விரோத போக்கானது வந்து என்னை எந்த அளவுக்கு இந்த மாதிரியான மெக்கானிக்கல் அண்ட் ரியாக்ஷனரி நேச்சர் எல்லாத்தையும் மாஸ்டரி பண்ற அளவுக்கு என்னை என்ன மாதிரி மாத்த போகுது அல்லது மாத்தி இருக்கு அப்படிங்கறத நம்ம யோசித்து பார்த்து நம்மளோட பிசிக்கல், இமோஷனல், மென்டல் மெக்கானிசத்தை வந்து நம்ம வந்து ஒரு சேஃப் கார்டு பண்றதுக்கு இந்த சம்பவத்தை நான் வந்து பயன்படுத்திக்கலாமா அப்படிங்கறத வந்து யோசிக்க சொல்றான். ஸோ அப்ப இந்த 5 விஷயத்தை வந்து நம்ம வந்து ஒரு ஸ்ட்ராங்கா வந்து நம்ம வந்து திங்க் பண்ணாலே நம்மளோட எதிராளியை, நம்ம முன்னாடி நிக்கிறவங்களை, நமக்கு ஒரு கொடூரம் பண்ணவங்களை வந்து நம்ம மன்னிக்கலாமா வேணாமாங்கிற ஒரு ஆன்சர் வந்து நமக்கு வந்து கிடைக்கும் அப்படிங்கறத டோர்கம் சொல்றாங்க. ஸோ இதை நம்ம ஒவ்வொரு இன்சிடென்ட்டுக்கும் இந்த பயிற்சியை நம்ம வந்து எடுக்கும்போது நம்மளோட பிசிக்கல், இமோஷனல், மென்டல் மெக்கானிசம்ஸ் வந்து அதுக்கு தகுந்த மாதிரி வந்து நல்லா டிரான்ஸ்ஃபார்ம் ஆயிரும் ஒரு ப்ரோக்ராம் ஆனதுக்கு அப்புறமா. ஸோ நம்ம லைஃப்ல இந்த மாதிரி எந்த சந்தர்ப்பங்கள் வந்தாலும் நம்மளால வந்து அவங்களால நம்ம எவ்வளவு பாதிக்கப்பட்டிருந்தாலும் அவங்கள நம்ம ஏன் மன்னிக்கணுங்கிறதுக்கு வந்து நம்ம சிஸ்டமே வந்து அதுக்குண்டான விஷயங்களை நமக்கு எடுத்து தந்து நமக்கு ஹெல்ப் பண்ணோம். ஒரு கிரேட் டிரான்ஸ்ஃபர்மேஷன் வந்து நமக்குள்ள வரும் அப்படிங்கிறது வந்து டோர்கம் வந்து இந்த 5 பாயிண்ட் மூலமா வந்து சொல்றாங்க. ஓகேயா, ரைட். ஸோ இதே மாதிரி தான் நம்ம லாஸ்ட் வீக் வந்து நம்ம ஒரு 7 பாயிண்ட்ஸை பத்தி நம்ம வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தோம். ஸோ அந்த 7 பாயிண்ட்ஸை வந்து நம்ம எப்படி மெடிடேட் பண்றங்கிற மெடிடேஷனையும் அந்த செஷன்ல வந்து நம்ம வந்து ரெக்கார்டிங்கா வந்து கொடுத்துருந்தோம். ஓகேயா, ரைட். ஸோ இன்னொரு முக்கியமான பாயிண்ட் என்ன சொல்றாங்கன்னா, people think that forgiveness is weakness. The fact is that it appears so to your enemy, but he does not know how many factors you overcome within yourself to forgive him. ஸோ நம்ம எல்லாரும் என்ன நினைக்கிறோம்னா, நம்ம இந்த மாதிரி நமக்கு ஒருத்தவங்க தப்பு செஞ்சுட்டாங்க, நம்மளுக்கு ஒரு கொடூரம் செஞ்சுட்டாங்க, அவங்களுக்கு போய் நம்ம ஃபர்கிவ் பண்ணோம்னா அது வந்து நம்மளோட வீக்னஸ் வந்து காமிக்குது அப்படிங்கிறத நம்ம உணர்வோம். ஸோ நானே நிறைய தடவை அந்த மாதிரி உணர்ந்திருக்கேன். ஸோ இப்பயும் நான் அந்த மாதிரி வந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன். சில ப்ராப்ளம்ல வந்து ஒரு ப்ராப்ளம் வந்து நிறைய பேர் இன்வால்வ் ஆயிருக்கும் போது என்னால் ஒரு 4 பேரை மன்னிக்க முடியுது, அந்த 2 பேரை மட்டும் மன்னிக்க முடியல. ஸோ நம்ம எதுக்கு நம்ம மன்னிக்கணும், ஸோ கொஞ்ச நாள் ஆகட்டும் சொல்லி நம்ம போஸ்ட்போன் பண்ணி வச்சிருக்க மாதிரி இருக்கு. ஸோ அது எந்த அளவுக்கு அந்த காயம்ங்கிறத பொறுத்து ஸோ நம்ம அந்த டிலேயும் நமக்கு வந்து லேட் ஆகும். ஸோ பட் அதை நான் ஜஸ்டிஃபை பண்ணல, நம்ம அப்படிலாம் பண்ணக்கூடாது, நம்ம ஃபர்கிவ் பண்ணி தான் ஆகணும். பட் இருந்தாலும் நம்ம இது ஒரு எக்ஸாம்பிளா வந்து உங்களுக்கு வந்து சொல்றோம். ஸோ இந்த மாதிரியான சிச்சுவேஷன்ல வந்து நம்ம மற்றவங்கள மன்னிக்கிறத வந்து நம்ம வந்து ஒரு வீக்னஸா நம்ம வந்து நினைச்சிட்டு இருக்கோம். ஸோ ஆனா அப்ப
the fact that is appeared to sow to your enemy, but he does not know how many factors you overcame within yourself to forgive him. அதாவது நம்ம போய் வந்து நம்மளோட விரோதம் நமக்கு யார் கூட இருக்கும், அனிமாசிட்டி யார் கூட இருக்கும், அவங்க கிட்ட போய் நம்ம ஃபர்கிவ்னஸ் கேட்கும்போது மேபி அவங்க நம்மளை வந்து வீக்னஸா நம்ம வந்து வீக்கா இருக்கிற மாதிரி கூட அவங்க நினைச்சுக்கலாம். பட் இங்க டோர்க்கம் என்ன சொல்றாங்கன்னா, ஆனா அந்த எனிமிக்கு அந்த நமக்கு பாதிப்பு கொடுத்தவரை நம்ம மன்னிச்சதுக்கு அப்புறமா மன்னிக்கும் போது அவருக்கு வந்து ஆனா தெரியாது நம்ம எவ்வளவு விஷயங்களை நம்ம மாஸ்டர் பண்ணிருக்கோம். நம்ம இப்ப இந்த 5 பாயிண்ட்ஸ் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண பாத்தீங்களா, சோ அது எல்லாத்தையும் நம்ம மாஸ்டர் பண்ணும் போதுதான் அந்த ஃபர்கிவ்னஸ் வந்து நமக்கு வந்து ஈஸியா இருக்கு. அப்ப இவ்வளவுதான் நம்ம வந்து மாஸ்டர் பண்ணிருக்கோங்கிறதெல்லாம் வந்து அந்த எனிமிக்கு வந்து தெரியாது. சோ he does not know how many factors you overcame within yourself to forgive him. சோ இவ்வளவு விஷயங்களை கடந்து நம்ம நிறைய கத்துக்கொண்டு தான் நம்ம ஒருத்தவங்களை மன்னிக்கிறது எப்படிங்கிறத நம்ம வந்து கத்துக்கிறோங்கிறத வந்து சொல்றாங்க. Thus by forgiving other people you make yourself a mighty power. சோ அப்ப இந்த மாதிரி வந்து நம்ம ஒருத்தவங்களை மன்னிக்கிறது மூலமா நம்ம ஒரு பவர்ஃபுல் பர்சனா நம்மளால வந்து ஆக முடியுது அப்படிங்கறது வந்து சொல்றாங்க. Almost a master over your personality. So personality அப்படின்னா நம்மளோட physical, emotional and mental body எல்லாமே சேர்ந்தது தான் personality பாடிங்கிறது வந்து சொல்றாங்க. ஸோ நம்ம பிசிக்கல் பாடி கூட நம்ம எத்ரிக் பாடியும் நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ இந்த 3 பாடி பிளஸ் எத்ரிக் பாடியும் சேர்ந்ததை தான் வந்து பெர்சனாலிட்டி பாடிங்கிறத வந்து சொல்றாங்க. ஸோ அப்போ நம்மளோட இந்த பிசிக்கல், எத்ரிக், இமோஷனல், மென்டல் பாடியோட அந்த மெக்கானிக்கல் அண்ட் ரியாக்ஷனரி நேச்சரையே நம்ம வந்து இந்த ஃபர்கிவ்னஸ் பிராக்டிஸ் மூலமா நம்மளால வந்து சேஞ்ச் பண்றதை தான் வந்து மாஸ்டரி அப்படிங்கறத வந்து சொல்றாங்க. So thus by forgiving other people you make yourself a mighty power, almost a master over your personality. Your enemies sometimes instinctively know this and wants to keep you weak by inflaming unforgiveness and hatred within you. So sometimes வந்து நம்மளோட எதிரி வந்து இதை இன்ட்யூஷன் மூலமா தெரிஞ்சுக்குவாங்க. ஸோ இவங்க நம்மளை வந்து மன்னிக்கிறாங்க அப்படின்னா இவங்க நிறைய விஷயத்த ஓவர் கம் பண்ணி இவங்க வந்து ஒரு பவர்ஃபுல்லான பர்சன் ஆக போறாங்க. ஸோ நம்ம இவங்களை மன்னிச்சிட்டோம்னா நம்மகிட்ட இருந்து அவங்க ஜெயிச்சிருவாங்க, அவங்கள நம்ம விடவே கூடாதுன்னு சொல்லிட்டு ஸோ அந்த எதிராளி என்ன பண்ணுவாங்கன்னா, ஸோ இன்னும் வந்து அந்த விரோதத்தை வந்து பெருசாகிறதுக்கு என்னெல்லாம் செய்ய முடியுமோ அதெல்லாம் வந்து அவங்க வந்து செஞ்சுட்டு இருப்பாங்க. நீங்க ஃபர்கிவே பண்ண முடியாத அளவுக்கு அவங்க வந்து நடந்துக்குவாங்க அப்படிங்கறது வந்து சொல்றாங்க. ஓகேயா? ஸோ அதனால நம்ம வந்து மிக சரியாக இந்த மெத்தட்ஸ் எல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணும்போது ஸோ இன்ட்யூஷனா அந்த எதிரி வந்து அந்த எனிமி வந்து அதை கண்டுபிடிக்கிறதுலாம் வந்து லெஸ் பாசிபிலிட்டி இருக்கு. நம்ம ஈஸியா ஃபர்கிவ் பண்ணி நம்ம வந்து ஸ்ட்ராங்கரா வந்து நம்ம வந்து ஆக முடியும் அப்படிங்கறது வந்து சொல்றாங்க. Your enemy remains inferior to you because of his hatred and he feels that he can fall into your hands if he forgives you. So அப்ப அந்த forgiveness processல வந்து ஒருவேளை வந்து நீங்க அவரை மன்னிச்சு அவர் உங்களை மன்னிச்சுட்டாருன்னா அந்த எதிரி வந்து என்ன நினைக்கலாம் அப்படின்னா, நம்ம அந்த இடத்துல ஒரு மன்னிப்புங்கிறது ஏற்பட்டுட்டா நம்ம அவங்க கிட்ட நம்ம வந்து தோத்து போன மாதிரி ஆயிரும், நம்ம போய் அவங்க கிட்ட போய் வந்து ஃபால் ஆன மாதிரி ஆயிரும். அந்த மாதிரி நினைச்சிட்டு வந்தா வந்து என்ன பண்ணுவாங்களாம், and he feels that he can fall into your hands if he forgives you and makes you forgive him. So he continues his animosity to protect himself. So அப்ப அதனால வந்து அவங்க என்ன பண்ணுவாங்களா, அந்த சிச்சுவேஷனை வந்து போக விடாம அதை எப்படியாவது கண்டினியூ பண்ற என்ன வழி அப்படிங்கறத வந்து அவங்க வந்து பார்த்துட்டே இருப்பாங்க. ஸோ நீங்க ரொம்ப கேர்ஃபுல்லா இருந்துட்டு ஒரு சரியான டிசிஷன் எடுத்துட்டு உங்களோட டிஸ்கிரிமினேஷன் பவரை யூஸ் பண்ணி எவ்வளவு வேகமா அந்த இதை செட்டில் பண்ணி எய்தர் நம்ம ஃபர்கிவ்னஸ் கேட்கணுமோ அல்லது ஃபர்கிவ் அவங்கள பண்ணணுமோ அதை நம்ம செஞ்சுட்டோம்னா அந்த இதுல வந்து நம்ம வந்து ரிலீஸ் ஆயிடலாம் அப்படிங்கறது வந்து சொல்றாங்க. அப்படி இல்லைன்னா எனிமி வந்து அதை கண்டினியூஸா வந்து அதை இன்ட்யூட்டிவா கண்டுபிடிச்சு நம்ம அவங்கள மன்னிப்பு கேட்கவே முடியாத அளவுக்கோ அல்லது அவங்க நம்ம கிட்ட மன்னிப்பு கேட்க முடியாத அளவுக்கோ அந்த விரோத சம்பவத்தை வந்து இன்னும் அதை இன்டென்சிவா ஆக்கிக்கிட்டே இருப்பாங்க அப்படிங்கறது வந்து சொல்றாங்க. So animosity towards other leads you to illogical actions. Illogical actions set traps on your path and you fall into them. ஸோ அப்போ நம்ம அந்த விரோத போக்கு வந்து கண்டினியூ ஆகிட்டே இருந்துச்சுன்னா ஸோ நம்ம வந்து தொடர்ந்து வந்து ஒரு இல்லாஜிக்கல் ஆக்ஷன்ஸ்னா சால்வே பண்ண முடியாம நம்ம ஏதோ ஒன்று வந்து நம்ம திருப்பி செஞ்சுக்கிட்டே இருப்போம். ஸோ அந்த மாதிரி நம்ம செஞ்சுக்கிட்டே இருக்கிறது வந்து நம்மளை போய் வந்து ஒரு 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 அது என்ன சொல்ற ட்ராப்னா ஒரு வலையில போய் நம்ம வந்து மாட்டின மாதிரி ஆயிரும், அந்த சதியில போய் நம்ம வந்து சிக்கிக்கிட்ட மாதிரி ஆயிடுவோம். ஸோ அதுக்கப்புறம் வந்து நம்ம அதுல இருந்து ரிலீஸ் ஆக முடியாது. ஸோ ஒன் ஆஃப்டர் அனதர் ஸோ மேலும் பல ட்ராப்ல போய் நம்ம மாட்டிகிட்டே இருப்போம். Traps keep you busy in the efforts to save yourself and eventually you depend on the mercy of others to free you from traps. So அப்ப நம்ம திருப்பி இது மாதிரி செஞ்சுட்டே இருக்கும்போது நம்ம பல சதிகளை போய் நம்ம வந்து சிக்கிக்குவோம், பல டிராப்ஸ்ல போய் சிக்கிக்குவோம். ஸோ அந்த டிராப்ல இருந்தெல்லாம் நம்ம வெளியில வர்றதுக்கு மற்றவங்களோட மெர்சி இருந்தாதான் நம்மளால வர முடிகிற மாதிரி நம்ம சிச்சுவேஷன் வந்து ரொம்ப ஒரு மோசமான சிச்சுவேஷன்ல போய் நம்ம வந்து மாட்டிக்குவோம். ஸோ இந்த ரீசன்ஸ்லாம் இருக்கிறனால நம்ம ஃபர்கிவ் பண்றது வந்து மிக மிக முக்கியம் அப்படிங்கிறது வந்து சொல்றாங்க. ஸோ அது மட்டும் இல்லாம டோர்க்கம் வந்து என்ன சொல்றாங்கன்னா,
Once the inner decay begins through hatred of others, you go downhill economically, morally, and spiritually, and your hatred demands all your resources. Eventually, you fall into the hands of those whom you hated. So, அப்படி இருக்கும்போது நம்ம வந்து இந்த மாதிரி அந்த விரோத போக்கானது வந்து கண்டினியூ ஆகிட்டே இருந்துச்சுன்னா, ஸோ நம்ம வந்து எக்கனாமிக்கலி, மாரலி, ஸ்பிரிச்சுவலி வந்து டவுன்ஃபால் ஆயிடுவோம். நம்மளோட ரிசோர்ஸஸ் எல்லாத்தையுமே நம்ம இதுலேருந்து எஸ்கேப் ஆகிறது, இதுலேருந்து தப்பிச்சுக்கிறதுக்காகவே நம்ம எல்லா ரிசோர்ஸையும் நம்ம இழக்க வேண்டி வரும் அப்படிங்கிறது வந்து இங்கே வந்து சொல்கிறாங்க. ஸோ அப்போ ஹவு கேன் யூ பிரேக் சச் அ விஷியஸ் சர்க்கிள்? ஸோ அப்போ இதுல இருந்தெல்லாம் நம்ம எப்படி விடுபடுறது அப்படின்னா, த ஆன்சர் இஸ் ஃபர்கிவ்னஸ். இன் த எண்ட் த ஃபர்கிவர் பிகம் த வின்னர். ஸோ அப்போ இதுக்கெல்லாம் ஆன்சர் வந்து ஃபர்கிவ்னஸ். ஸோ கடைசியில் வந்து ஃபர்கிவ் பண்றவங்க தான் வந்து வின்னர் ஆகுறாங்க அப்படிங்கிறது சொல்றாங்க. ஹீ இஸ் த வின்னர் ஃபர்ஸ்ட் பிகாஸ் he does not fight against karma. ஸோ அப்போ ஒரு விரோதம் ஒரு இடத்துல நடக்குது அப்படின்னா அந்த இடத்துல வந்து ஒரு கர்மாவானது வந்து உருவாகுது. அப்ப நம்ம அந்த மன்னிக்காம நம்ம அதை மேலும் மேலும் வந்து நம்ம திருப்பி ஏதோ நம்ம செஞ்சுட்டு இருக்கும்போது இன்னும் மேலும் நம்ம வந்து கர்மாவை சேர்த்துட்டே இருக்கோம். ஸோ நம்ம கர்மா கூட வந்து அங்கே வந்து நம்ம சண்டை போடுறோம். அதே சமயத்தில் வந்து நம்ம ஃபர்கிவ் பண்ற மூலமா அந்த கர்மால இருந்து நம்ம வந்து விடுபடுறோம் அப்படிங்கறத வந்து சொல்றாங்க. ஓகேயா? ஸோ பிகாஸ் he does not fight against karma and second he uses the animosity of others to transform himself. ஸோ அப்ப இந்த மாதிரி விரோதம் ஏற்பட்ட சூழ்நிலையில அந்த சூழ்நிலையை பயன்படுத்தி தன்னோட லைஃப்ல நிறைய டிரான்ஸ்ஃபார்மேஷன் கொண்டாடுறதையும் அந்த நபர் வந்து பயன்படுத்திக்கலாம் அப்படிங்கறது வந்து சொல்றாங்க. ஸோ அதனால வந்து ஃபர்கிவ் பண்றவங்க வந்து ஃபைனலா வின்னர் ஆகுறாங்க அப்படிங்கறத சொல்லி இந்த சாப்டர் வந்து முடிச்சிருக்காங்க. ஸோ இதோட இந்த ஃபர்கிவ்னஸ் பத்தின சாப்டர் வந்து முடியுது. ஸோ சப்போஸ் யாராவது இந்த ரெக்கார்டிங் ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஆல்ரெடி 2 ரெக்கார்டிங் வந்து யூடியூப்ல இருக்கு. ஸோ இது சம்பந்தப்பட்ட மெடிடேஷனும் ஸோ யூடியூப் சேனல்ல வந்து ரெக்கார்டிங் ஆயிருக்கு. ஸோ உங்களால பார்க்க முடியல எனக்கு கமெண்ட் பண்ணுங்க அல்லது எனக்கு மெசேஜ் வாட்ஸ்அப்ல டெக்ஸ்ட் பண்ணுங்க, நான் உங்களுக்கு அனுப்பிச்சுடுறேன். ஓகே, தேங்க்யூ ஸோ மச். நம்ம நெக்ஸ்ட் வர்ற ஃப்ரைடே வந்து இன்னும் வேற ஏதாவது ஒரு நல்ல டாபிக் வந்து டோர்கம் சனாதனோட புக்ல இருந்து நம்ம வந்து பார்ப்போம். ஸோ தேங்க்யூ ஸோ மச்.